அறிவார்ந்த தமிழ் சமூகத்துக்கு என் பணிவான வணக்கங்கள். நினைக்கிற நேரத்துல நினைச்ச விஷயத்த சாப்பிடணும்னா இருக்கவே இருக்கு ஜொமேட்டோ, ஸ்விக்கி, போர்ட்டர் இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம். இதுல வேலை செய்யற ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் கொரோனா காலகட்டத்துல செஞ்சது பெரிய சேவை. இந்த மாதிரி சர்வீஸ் செக்டர்ல வேலை செய்யற மக்கள் இல்லைன்னா நிறைய பேர், ஸ்பெஷலி வீட்டுல கிச்சன் இல்லாத வெளியூர்ல தங்கி படிச்ச மாணவர்கள் இவங்க எல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி சென்னையில மழை பெஞ்சு இந்த வருஷம் சென்னை மக்கள் பரிதவிச்சப்போ ஒரு ஜொமேட்டோ ஊழியர் இடுப்பளவு தண்ணியில அந்த உணவு பார்சலை தலைக்கு மேல தூக்கி பிடிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருந்தப்போ சேனல் ரிப்போர்ட்டர் என்னாச்சு அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருத்தங்க ஆர்டர் கொடுத்திருக்காங்க, அவங்க கொடுத்திருக்க லொகேஷனுக்கு போக முடியாது, அவங்க 3 நாளா சாப்பிடாம இருக்கிறதா சொன்னாங்க, என்னை நம்பி பசியோட காத்திருப்பாங்க, அதனால பைக்கை இங்க நிறுத்திட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போய் கொடுக்கணும், அதான் என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அவங்க சொல்றாங்க 3 நாளா சாப்பாடு இல்லாம இருக்கிற கஷ்டப்படுறதுக்கு, சரி அதனால அவங்களுக்கு ஓசரம் போய் செய்ய என்னால முடிஞ்சது செய்யணும்னு செய்யறேன். அவங்க போட்ட லொக்கேஷனுக்கு போக முடியாது, நான் இங்கே விட்டுட்டு நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்தா போய் கொடுத்தாகணும். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு? அது கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ணுறது, கஷ்டத்தில் எல்லாருமே மனுஷன் தானே. ஜொமேட்டோ, ஸ்விக்கி போன்ற டெலிவரி பண்ற ஊழியர்கள் வேறு சில விதமான பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடுது. ஆன் டைம் டெலிவரி கொடுக்க முடியலன்னா ஆர்டரை கொடுத்தவங்க சில பேர் கடுப்பா பேசுறாங்க. சிலர் அதுக்கு மேல போய் அந்த ஊழியர்கள் மேல அந்த நிறுவனங்கள்ல புகார் கொடுத்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி டெலிவரி வேலை பார்க்கறவங்க இத பார்ட் டைமாகவும் செய்யறாங்க, முழு நேர வேலையாகவும் எடுத்துக்கிட்டு அதை நம்பியே வாழவும் செய்யறாங்க. வெயில், மழை, பனி அப்படின்னு எதையுமே பார்க்காம எல்லா காலகட்டத்திலயுமே எல்லா நேரங்கள்லயுமே அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சமீபத்துல அப்படி ஒரு ஜொமேட்டோ ஊழியரோட கதை தான் நான் சொல்ல போறது. டெல்லியில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்க ஒரு ரோட்ல, இல்ல நடு ரோட்லன்னு தான் சொல்லணும், ஒரு ஜொமேட்டோ ஊழியர் கதறி அழுதுகிட்டு இருந்திருக்காரு. சோகம் பட்டாச்சாரியான்றவர் இதை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு, என்னப்பா ஏன் அழறேன்னு விசாரிச்சிருக்காரு. அதுக்கு அந்த நபர், ஜொமேட்டோ என்னோட அக்கௌண்ட்டை திடீர்னு பிளாக் பண்ணிட்டாங்க, என் சகோதரியோட கல்யாணம் அடுத்த வாரம் இருக்கு, அந்த பணத்தை நம்பிதான் நான் இருந்தேன், இப்போ என் அக்கௌண்ட் பிளாக் ஆயிட்டதால அந்த கல்யாணம் நடக்குமான்னு தெரியலன்னு அழுதுகிட்டே சொன்னதோட ஏதாவது பணம் இருந்தா கொடுக்கும்படியும் தான் சாப்பிடலன்றதையும் சொல்லியிருக்காரு. இத சோகம் பட்டாச்சாரியா அவரோட எக்ஸ் தளத்துல பதிவிட அது 4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அந்த ஜொமேட்டோ ஊழியர் சொல்றது உண்மைதான்றதை நிரூபிக்க அந்த ஊழியரோட ஜொமேட்டோ ஆப் ஹோம் பேஜ்ல அக்கௌண்ட் பிளாக்டுன்னு போட்டிருக்க பிக்சரையும் சேர்த்தே வெளியிட்டிருக்காரு. அவ்வளவுதான், ஜொமேட்டோ நிறுவனத்தை கடுமையா விமர்சனம் பண்ணி நிறைய ட்வீட்கள் பறக்க, ஏன் அவரோட அக்கௌண்ட் பிளாக் ஆச்சுன்னு விசாரிச்சா ஏதோ ஒரு ஆர்டர் கேஷ் ஆன் டெலிவரி 1000 ரூபாயாம், அவர் கலெக்ட் பண்ணாம விட்டுட்டாரா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமான்னு தெரியல, அதை ஜொமேட்டோல டெபாசிட் பண்ணல, அதனால அவர் அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனா எக்ஸ் தளத்துல கடுமையான ட்வீட்ஸ் வந்தப்போ அந்த ட்வீட்ஸை பார்த்துட்டு ஜொமேட்டோவோட அபிஷியல் சப்போர்ட் அக்கௌண்ட்ல அந்த ஊழியரோட அக்கௌண்ட் அன்பிளாக் பண்ணப்படும், அவர் அந்த 1000 ரூபாயை செலுத்தியவுடன் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த மாதிரி அக்கௌண்ட்டை பிளாக் பண்றதால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும்னு ஜொமேட்டோ நிறுவனம் விளக்கம் கொடுத்திருக்கு. கஷ்டப்பட்டு தெருவா அலைஞ்சு சம்பாதிச்சு இவங்க சேர்க்கிற காசுன்றது அவங்க வாழ்க்கையை நடத்துறதுக்காக தான். இந்த மாதிரி நிறுவனங்கள் அவங்க ஊழியர்களோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பணம் அவங்களோட நிகழ்காலமும் எதிர்காலமும், அதுல பிரச்சனை பண்றது நல்ல விஷயம் கிடையாது இல்லையா? நன்றி, அடுத்த வீடியோல பார்க்கலாம்.